பெரிய பையன் என்ன சொல்றான்னா, எங்க 2வது அப்பா தான் அவனை அடிச்சு கேட்ல தூக்கி போட்டாரு. அந்த வாய் மட்டும் கொஞ்சம் கிழிஞ்ச மாதிரி பல்லெல்லாம் உடஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்க என்னென்ன இதுல இருக்காங்களோ அது எல்லாமே அந்த பிள்ளைங்க முன்னாடி பண்ணியிருக்காங்க சார். அந்த குழந்தைங்களுக்கு சரக்கு கொடுக்கறது. யாரும் ஆஸ்பத்திரி வந்ததுலேருந்து தானே எனக்கு தெரியும். அதை தானே சொல்ல முடியாது. சொல்லுங்க, என்ன ட்ரீட்மெண்ட் இருந்தாரு, என்ன டாக்டர் சொன்னாங்க, எப்படி இருந்தாரு? டாக்டர் முடியாதுன்னு சொல்லிட்டாங்கண்ணா. ஃபர்ஸ்ட் வந்தப்ப தலையில தான் அடிபட்டிருக்குது, வேற எங்கேயும் அவனுக்கு ஒரு அவகாயம் கூட இல்லை. அந்த வாய் மட்டும் கொஞ்சம் கிழிஞ்ச மாதிரி பல்லெல்லாம் உடஞ்சிருக்குது. அதை கீழே விழுந்தானா அடிச்சாங்களா என்னன்னு எங்களுக்கு தெரியல, சந்தேகமா இருக்குது. நாங்கள் வெளியே நின்றுக்கிட்டு இது வரலுமே கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். இப்போ தம்பி என்னாச்சு? இறந்துட்டாங்கண்ணா 11:30 மணிக்கு நைட்டு. அந்த ஹார்ட் இதய துடிப்பு மட்டும்தான் இருக்குன்னு டாக்டர் சொல்லி நம்பிக்கை கொடுத்துட்டு இருந்தாங்க. நாங்கள் வெளியே 3 நாளாக நின்றுட்டு தான் இருக்கிறோம். எப்படியும் பொழைச்சி வந்துடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையிலே தான் இருந்தோம். அப்புறம் 11:30 மணிக்கு முடிஞ்சு போச்சுமா, அந்த ஹார்ட் துடிக்கிறதும் நின்று போச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புறேன்னு சொல்லியிருக்காங்க. தமிழரசன் பிரியா இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறவன். சொல்றாங்கண்ணா. ஆமாங்கண்ணா சொல்றாங்க. அதை அந்த பொண்ணு உள்ள மாத்தி மாத்தி சொல்லி பேசி இருக்குது. எங்கம்மா எப்படிம்மா அடிப்பட்ட, நார்மலாவே ஒருத்தருக்கு அடிப்பட்டா ஜிஹெச்ல கேட்பாங்க. அந்த பொண்ணுகிட்ட கேட்கக்குள்ள ஜன்னல்லேருந்து விழுந்துருச்சு, கிணத்து தடியிலேருந்து விழுந்துருச்சு, கட்டில் மேலேருந்து விழுந்துருச்சுன்னு அவங்களுக்கு சந்தேகம் சொல்லியிருக்கிறாங்க. அதனால நாங்கள் வந்த உடனே நீங்கள் யாருமான்னு டாக்டர் கூப்பிட்டு கேட்டாங்க. அவங்களுக்கு அத்தை முறையாவது இந்த பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. நாங்கள் வந்துட்டோம், ஆட்டோ விட்டு ஏறிடுச்சுன்னு தான் அவங்க பாட்டி சொல்லி தான் எங்களுக்கு தெரியும். அதனால் நாங்கள் உள்ளே வந்தோடனே நீங்கள் யாருமான்னு டாக்டர் கேட்டாங்க. நாங்கள் அத்தை முறையாவதுன்னு உள்ளே போனோம். அப்புறம் தான் எங்களுக்கு எல்லா விஷயம் தெரியும். இந்த மாதிரி பையன் அடிபட்டு கிடக்குறான். நான் அப்போ உட்காந்தவங்க தான் நாங்கள். சார் இப்போ இறந்து போன குழந்தைக்கு 3 வயசு ஆகுது, அவங்க அண்ணாக்கு 6 வயசு ஆகுது சார். இப்போ அவங்க அண்ணா அந்த பையன் பெரிய பையன் என்ன சொல்றான்னா, எங்க 2வது அப்பா தான் அவனை அடிச்சு கேட்ல தூக்கி போட்டாரு அப்படிங்கிறாரு. எப்படி அடிச்சாருன்னு அடிச்சுக்காமின்னு நைட்டு எங்க அம்மா விசாரிச்சாங்க. அவன் கையை மடக்கி இப்படி குத்துனாங்க, இந்த இடத்துல குத்துனாங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு இருந்தான். இப்போ அந்த பையன் இறந்து போயிட்டான். எங்களுக்கு இந்த உயிரோடு இருக்கிற பையன் வேணும். அது மட்டும் இல்லாமல் இவங்க என்னென்ன இதில் இருக்காங்களோ அது எல்லாமே அந்த பிள்ளைங்க முன்னாடி பண்ணியிருக்காங்க சார். அந்த குழந்தைங்களுக்கு சரக்கு கொடுக்கறது, இவங்க 2 பேர் பிடிச்சிட்டு எல்லாமே அந்த குழந்தைங்கள இவங்க 2 பேத்துக்குள்ளார ரொம்ப சித்திரவதை பண்ணியிருக்காங்க. இப்போ அதனால தான் அந்த குழந்தை இறந்து போச்சு. உயிரோடு இருக்கிற குழந்தை எங்களுக்கு வேணும். குழந்தைக்கு என்னென்ன மாதிரியான மது, என்னென்ன மாதிரி கொடுத்து கொடுமை பண்ணிருக்காங்க? அது அந்த பையன் சின்ன பையனா இருக்கனால அவனுக்கு தெரியல. குடிக்கும் போது அது கூல்ட்ரிங்க்ஸ்னு சொல்லி அவங்க 2வது அப்பா கொடுத்துருக்கிறாரு. இவன் கூல்ட்ரிங்க்ஸ் ஜில்லுன்னு இருக்கவன் எடுத்து கொடுத்துருக்கிறாரு. அதை அவன் குடிச்சிட்டான். எப்படி இருந்துச்சுன்னு கேட்டா கசப்பா இருந்துச்சு, கிரீன் கலர் பாட்டில் இவ்வளோ பெருசு அப்படின்னு அதெல்லாம் அவன் தெளிவா சொல்றான். அப்படி இருக்கும்போது இந்த குழந்தையாவது நாங்க காப்பாத்தணும்னு பாக்குறோம். எங்க கூட அந்த குழந்தைய அனுப்பி விட்டுருக்கோம். ஆக்சிடென்ட், அவங்கள அந்த சின்ன பையனை பெத்த அவங்க அம்மா ஆக்சிடென்ட் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லி அட்மிஷன் போட்டிருக்கிறாங்க. இப்ப விசாரிக்க என்ன உண்மை வருதுங்கிறது இன்னும் எங்களுக்கு தெளிவா தெரியல சார். அது என்ன வந்தாலும் சரி. இப்போ இந்த சண்முக பிரியாங்கிறது அவங்க அம்மா, தமிழரசன்ங்கிறது அவங்க 2வது அப்பா. அந்த பொண்ணு இப்ப 6 மாசமா அந்த தமிழரசங்கிற கூட அவங்க கூட தான் இருக்கிறாங்க. குழந்தை ஃபஸ்ட்டு உடம்பு சரியாமல் இருந்துச்சாமா. அதுக்கப்புறம் அந்த தமிழ்ன்ற பையன் குழந்தைய அடிச்சிட்டான்ட்டு அங்கே இருக்கிறவங்களா சொன்னாங்க. சின்ன குழந்தையுமே சொல்லுது, கீழே விழுந்துட்டேன், அந்த பையன் தூக்கி செவத்துல அடிச்சிட்டான் அப்படின்னு. எங்கள் அக்கா கீழே விழுந்து போயிட்டா, நான் இப்படி தள்ளா அவங்களுக்குள்ள சண்டை வந்திருக்குது, சண்டை போன்னு சொல்லியிருக்கேன்னா போகல. அந்த குழந்தை அந்த பிள்ளையை விட்டுட்டு எங்கேயுமே போக மாட்டான், அவன் கூடயே தான் இருப்பான். போன்னு சொல்லிட்டு போல, நீ இப்படி தள்ளி விட்டேன், கீழே விழுந்துட்டான் அப்படின்னு கடையில மாத்திரை டானிக் இந்த மாதிரி வாங்கி கொடுத்துருக்குறாங்க. சரியில்லை, திரும்ப தள்ளி விட்டுருப்பாளாட்டுக்கு ரொம்ப மூக்குல வாயில ரத்தம் கழுத்து தொங்கி போய் கண்ணெல்லாம் மேற கட்டிக்குச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இங்கே ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு இல்லை பார்த்துருக்குறாங்க. அப்பயும் உண்மையா எதுவுமே சொல்ல மாட்டேன். கீழே விழுந்துட்டேன், இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஆட்டோ விழுந்துருச்சு, கிணத்துல போய் இடிச்சுக்கிட்டா, அந்த மாதிரி தான் சொல்லி இங்க கேட்டிருக்கிறாங்க. கேஸ் ஆச்சு, கையில காலில் விழுந்து ஹாஸ்பிட்டல் பெட்ல இருந்து மருந்து மாத்திரை கொடுத்துட்டு இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னமும் அவன் உண்மையை எதுவும் சொல்லாம இருக்கிறாங்க.
செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.